Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு வந்து ரொம்பவே குயிக்கா அண்ட் சிம்பிளா வந்துட்டு ஒரு இட்லி பொடி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் 1/4 கிலோ அளவுக்கு குண்டு உளுந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கட்டி பெருங்காயம் உடைச்சு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கலந்து வச்சிருக்கேன். அண்ட் கல்லுப்பு எடுத்திருக்கேன். கல்லுப்பு வந்து உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க உப்பு சேர்த்துக்கணும். அண்ட் காஞ்ச மிளகாய் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தக்கன யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து காஷ்மீரி மிளகாய் இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணிங்கன்னா இன்னமும் கலர் காரம் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு வானல் சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் சேர்க்காம உளுந்து மட்டும் சேருங்க. இது உளுந்து வறுக்கும் போது எண்ணெய் சேர்க்கக்கூடாது. உளுந்து வந்து சேர்த்துட்டு கண்டினியூஸாக கிண்டிக்கிட்டே இருங்க. கிண்டாமல் விட்டுட்டிங்கன்னு சொன்னாக்கா ஒரு சைடு வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கும், ஒரு சைடு வந்து அப்படியே இருக்கும். ஸோ அதனால் வந்து கண்டினியூஸாக கிண்டிக்கிட்டே இருங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 6 to 7 மினிட்ஸ் தேவைப்பட்டுச்சு. உளுந்து வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வாசனை வந்துடுச்சு. நான் இப்போ அதை அடுப்புலேருந்து எடுத்துடுறேன். அதே மாதிரி வானலில் வந்துட்டு எண்ணெய் சேர்க்காம திரும்ப 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். மிளகு சேர்த்தது வறுப்பட்டுருச்சுனாக்கா அது வந்து ஒரு மாதிரி வெடிக்கிற சவுண்ட் வரும், அந்த நேரத்தில் எடுத்துருங்க. அதே மாதிரி கல் உப்பு வந்துட்டு ரொம்ப நேரம் போட தேவையில்லை. வெறும் வானலில் சும்மா ஒரு 2-3 செகண்ட் இப்படி ஒரு 2 பரட்டி உடனே எடுத்துருங்க. இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நம்ம வந்து கட்டி பெருங்காயம் வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். அது எண்ணெயில் போட்டதுமே பொரிஞ்சு நல்லா பெருசாகிடும். அந்த ஸ்டேஜில் எடுத்துருங்க. இப்போ கடைசியாக வந்து அதே எண்ணெயில் அந்த 50 கிராம் மிளகாயும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். வானல் எண்ணெய் வந்து ஆல்ரெடி ரெண்டுமே சூடாக இருக்கிறதுனால மிளகா வந்து சீக்கிரமாக வறுப்பட்டுரும். ஸோ எல்லாமே வறுத்தாச்சு. இப்போ வந்து நான் எல்லாத்தையும் தனித்தனியாக வச்சுருக்கேன் கொஞ்சம் சூடு ஆடுறதுக்காக. ஏன்னா எப்பவுமே வந்து சூடாக போட்டிங்கன்னா மிக்சியில் போய் அப்படியே உட்காந்துரும், பொடி எல்லாமே ஒரு மாதிரி கட்டி ஆகிடும். ஸோ அதனால் எப்பவுமே ஆற வச்சதுக்கப்புறமா மிக்சியில் சேருங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ரொம்ப ஃபைனாக அரைக்க வேண்டாம், பட் கொஞ்சம் வந்து உங்களுக்கு வாயில் கடிப்பட்ட மாதிரி கொரப்பாகவும் இருக்கணும், அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லான நல்லா காரமான இட்லி பொடி ரெடி. இது வந்து இட்லி பொடியில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, பட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு வெர்ஷன் இது. ஸோ இம்மீடியட்டாக வந்து இட்லி பொடி வேணும், பட் அதுக்கான பொருள் எதுவுமே வீட்டில் இல்லைன்னு சொன்னாக்கா நீங்கள் உளுந்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் ரெண்டுமே கண்டிப்பாக வீட்டில் இருக்கும். ஸோ அதை வச்சு சிம்பிளாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டான இட்லி பொடி இது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.